இலக்கு மற்றும் நோக்கம் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் சரியாக தெரிவதில்லை. இலக்கு என்பது அப்போதைய குறியீடு, நோக்கம் என்பது நீண்ட கால குறியீடு. பலர் இலக்கையே நோக்கமாக நினைத்து பாதியிலேயே களைச்சு போயிடுறாங்க. இன்னும் சிலரோ இலக்கின் வெற்றியில் மகிழ்ந்து நோக்கத்தை தவற விட்டுறாங்க. நோக்கம் எது என்று வரையறை செய்ய முடியாத மனிதர்களால் நிரம்பி வழிகிறது உலகம். துப்பாக்கி சுடுபவனுக்கு மைய புள்ளியில் குண்டு செலுத்துவது அப்போதைய இலக்கு. ஆனா ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் பெறுவது நோக்கம். ஓடுறவனுக்கு முதலிடம் பெறுவது இலக்கு. இதுவரை நிகழ்ந்த சாதனைகளை முறியடிப்பது நோக்கம். மாணவனுக்கு மருத்துவ கல்வி படிப்பது இலக்கு. ஏழை எளியோருக்கு இன்முகத்தோடு சிகிச்சை செய்வது நோக்கம். இதுவே பணியாளருக்கு பணி கிடைப்பது இலக்கு. அப்பணியின் மூலம் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது நோக்கம். அரசியல்வாதிக்கு தேர்தலில் வெற்றி பெறுவது இலக்கு. ஆட்சியின் மூலம் மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டு வருவது நோக்கம். கலைஞனுக்கு அப்போது தீட்டுகிற ஓவியத்தை செவ்வனே முடிப்பது இலக்கு. அந்த ஓவியம் புதிய பாணியில் அமைந்து ஓவிய உலகை உலுக்க வேண்டும் என்பது நோக்கம். நோக்கத்தை அடைய படிக்கட்டுகளாக இலக்குகள் இருக்கின்றன. ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்பவன் எடுத்தவுடன் ஒலிம்பிக் சாதனை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல ஓடுறதில்லை. அவன் இலக்கு முதலில் வகுப்பில் முதலிடம், அதை அடையும் வரை பயிற்சி, பின்பு பள்ளியில் முதலிடம் பெறுவது இலக்கு. பள்ளியில் முதலிடம் பெற்றால்தான் மாவட்ட அளவில் நடக்கும் போட்டியில் இடம்பெற முடியும். அதற்கு பிறகு மாவட்டத்தில் முதலிடம், பின்பு மாநிலத்தில் முதலிடம், பிறகு தேச அளவில் முதன்மை, பின்னர் உலக அளவில் சாதனை. எல்லா நோக்கங்களும் இலக்குகளால் கட்டமைக்கப்படுகின்றன. உறுதியான நோக்கத்தை உள்ளத்தில் வைப்பவன் சாதாரண இலக்கை அடைந்தவுடன் திருப்திப்பட்டு கொள்வதில்லை. எனவே சின்ன சின்ன இலக்குகளின் கூட்டமைப்பே நோக்கம்.